சீட் எடுத்து போடுங்கய்யா. எப்ப பாரு பொய்யா சொல்லிட்டு சுத்தம். ஏண்டா, நான் இப்ப பேசவே கூடாது. நார்மலா பேசினாலே கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. வணக்கம் மக்களே. டே 29 ஓபன் பண்ணா வாட்டர் மெலன் வெளியே படுக்க போட்டாங்களே. அவரு கேமராவை பார்த்துட்டு தமிழக மக்களை நடிப்பு அரக்குன்னு என்ன வெளியே அமிச்சானு கேமரா திரும்பிருச்சு. எப்பா யார்ப்பா அவன் நம்ம ஊர் பையனா இருப்பான் போல இருக்குன்ற மாதிரி வெளியே மக்களை கடுப்பேத்தினது பத்தாதுன்னு உள்ள பிக் பாஸ் வீட்டுல கடுப்பேத்தினது பத்தாதுன்னு கேமரா மேனையும் கடுப்பேத்திருக்காரு. அதனால இந்த கேமராவை ஹேண்டில் பண்றவரும் வந்து எப்பா இவன் பார்த்துட்டே இருந்தா இவன் ஓவரா பேசுவான்னு சொல்லி கேமரா திருப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா நடிப்பு அரக்கன். என்னை வந்து வெளியே போட்டாங்க, வெளியே மக்களை கொந்தளிக்காதீங்க, இது பண்ணாதீங்கன்னு விக்கல் ஸ்பீக்கரை பங்கமா கலாச்சிட்டான். ஆமா, இவரு இது பண்ணனே பஸ் நிறுத்தப்படும், 4 பேர் வெடிக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு சொன்னாரு பாருங்க. தமிழ்நாடு மக்களே, இந்த ஆளுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்கய்யா. எப்ப பாரு பொய்யா சொல்லிட்டு சுத்தம். ஏண்டா, செம்ம பஞ்சு அது. தமிழக மக்களே, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து தொலைங்க, வெறும் பொய்யா சொல்லி திரியறான்ற மாதிரி பங்கம் பண்ணி நோஸ் அப்படியே நஸ்டாலஜிக்கா கலாச்சி விட்டா. அப்படி அவனா எவ்வளவு கலாச்சாலும் இந்த சொல்லுவாங்கல்ல வடிவல் காமெடி, இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இதுக்கு மேல இவனை என்னடா பண்றதுங்கிற மாதிரி வாட்டர் மேலான ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அப்படிதான். மிட் நைட்டு காமுவன் பாரு டாக் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான இஷ்யூன்னு சொல்றாங்க நம்ம பாரு அவர்கள். சென்சிட்டிவ் யாருக்கு பத்தி இந்த இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை என்ன இதுக்கு நீங்க வந்து பேசுனீங்க, அதுவும் திவாகர்ட்ட போய் எதுக்கு பேசணும்னு கேக்குறேன். இப்ப நீங்க வந்து காமுவை பத்தி சொன்னீங்கல்ல, சொன்னதை வந்து இது நாங்க பாத்துக்கிறோம், இது யாரும் பேச வேணாம்னு சொல்லிட்டு ஒரு டாக் எடுத்து வைக்கிறீங்க. இப்ப இதுவே காமு உங்களை பத்தி சொல்லியிருந்தா இந்த அளவு நீங்க பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. போயிட்டு பேச்சப் ஆகுறதுக்கு என்னன்னா விட்டோ போடுறாங்க கமருதீன் கிட்ட. கமருதீன் வந்து ஓரளவு நம்ம 4 பேர் வந்து கரெக்டா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வைஸ் அப்படியே ஏத்துன்னு போனாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பாவம் காமு பாரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா பாருக்கு ஃபுல்லா பிஆர் டீம் தான். பட் ஆனா காமுக்கு வந்து லைட்டா மக்கள் சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த 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 என்ன சொல்லுதுன்னா அந்த புத்தி கெட்ட ஜென்மம் புரிஞ்சிக்க மாட்டேங்குதே. பார்வை விட்டு வெளியே வந்து நீ கானா வினத்தோட பாண்டு செம்மையா இருக்கு, அதை அப்படியே கொண்டு போலாம். யாருன்னா ஒருத்தங்க அதான் உள்ள போய் 4 பேர் சொல்லியாச்சு, வெளியே இருந்து வந்தவங்களே சொல்லியாச்சு, மக்கள் அதையா பாக்குறாங்க, பாரு கூட சேராதையா, பாரு வந்து ஒரு விச பாட்டில் கிடையாது, விச கிணறு, அது இல்லாம விச செடின்னு வேற நம்ம பிரசன்ட் சொல்லியிருப்பாப்ல. அதெல்லாம் கொஞ்சம் சேஃபா இருன்றோம், திருந்த மாட்டேங்குது. என்ன பண்ண அகைன் பாத்தீங்கன்னா மார்னிங் பாரு வந்து அந்த சேம் இஷ்யூவை பத்தி வந்து நம்ம திவ்யா கிட்டயும் அப்புறம் சாண்டா கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அவர் 2 பேருமே வந்து பெருசாலாம் டார்கெட்லாம் பண்ணல, ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணல, டீசெண்டா வந்து சரிப்பா கரெக்டு தான், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, ஈக்குவலா பேசி முடிச்சுட்டு போங்க, முடிச்சியா அந்த பையன் சாரி கேட்டு அவ்வளோ விட்டு போ, வீட்டுலலாம் பாப்பாங்க தானே அப்படின்ற. ஆமா ஆமா கரெக்ட், எக்ஸாக்ட்லி, வீட்டுல பாப்பாங்க, அதுக்காக தான் நானும் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லி அவங்களும் சீன் போடுறாங்க பாரு. பட் பேசுறப்ப தெரியல போல இருக்கு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உள்ள போறாங்க. பெட்ரூம் போனதுக்கு அப்புறம் வந்து பாருகிட்ட யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நம்ம கார்டன் ஏரியால சாந்தமா பேசின பாரு அப்படியே பெட்ரூம் போனதுக்கு அப்புறம் பக்கத்துல வியானா கியானா ஆள் சேர்ந்ததானே டோன் மாறிடுச்சு. நார்மலா வந்துட்டு என்னங்க சாப்பிடாம இருக்கீங்க, இந்த விஷயத்த நினைச்சு உண்ணாவது இருக்கீங்களா, ஃப்ரீயா போங்க, அது தப்பா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா வெளியே நீ காமா பேசின மாதிரி இங்கே காமா பேசிருக்கணும்ல. உன் கூட ஆள் சேர்ந்தோடனே ஓரா பேசுறேன்ற மாதிரி ஒரு டோனே மாறிடுச்சு. அப்படியே டிட்டோ டோன் மாறி. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் கறந்துடுச்சு. பாருவோட அந்த இதை சொல்றது இந்த என்ன சொல்லுவாங்க, அது ரொம்ப கேவலமான விஷயம். அந்த ராஜதந்திரம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே போட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றப்ப மட்டும் அப்படியே அப்படின்னு சொல்ல அஞ்சலி பாப்பா மாதிரி உட்காந்துக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்க என்னாச்சு என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்கும். எல்லா இன்ஃபர்மேஷன் கறந்ததுக்கு அப்புறம் சந்திரமுகியா மாதிரி என்னைய பத்தி யாருல பேசுறது, என்னை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பைத்தியகாரமா பண்ணிட்டு இருக்கு. ஆனா 4 பேர்ல அந்த 3 பேர் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த டே 1 வந்து லைட்டா செஞ்சிருக்காங்க, ஒன்னும் போக போக இருக்கு பாருக்கு. டைனிங்ல சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம வியானா சாப்பிடுற வேலையை வந்து பார்த்துருக்கலாம். சுபிக் சக்தா வந்து இந்த சிவப்பு கலர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வேணா பாரு திருப்பி இந்த அன்பு கேங் கூட ஜாயிண்ட் ஆயிடுவாங்க, ஆனா இந்த அங்கிள் ஜாயிண்ட் ஆக மாட்டாருன்ற மாதிரி குழஞ்சி குழஞ்சி ஒரு மாதிரி ரகசியம் பேசுறாங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா வியானாவோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே, பட் பேசுற விதம் சரியில்லை. வியானா மற்றவங்களோட கேமை ப்ரிடிக்ட் பண்றதை விட்டுட்டு அவங்க கேமை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் இன்னும் மேல் மேலும் மாறலாங்கிறது என்னோட கருத்து. பட் வியனா சொன்னது அப்புறம் நம்ம பிக் பாஸ் வந்து புதுசா வந்து 4 பேர் இருக்கீங்களே, உங்களுக்குள்ளதான் போட்டி. இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு டாஸ்க் நடக்கும், கேப்டன் டாஸ்க், அதை யார் வின் பண்றீங்களோ நீங்க தான் இந்த வார்த்தை வீட்டு தலை அப்படின்னு சொல்ல நம்ம திவ்யா அவர்கள் வின் பண்ணிடுறாங்க. பாரு அங்கதான் பாருவும் விக்கல்ஸ் தான் வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த ஜட்ஜ் மாதிரி நின்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாருக்கே தெரியல ஒண்ணு செய்யதான் திவ்யா வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஜெயிச்சு வீட்டு தலை உள்ள வந்து நம்ம லிவிங் ஏரியால உட்காந்து ஒரு சிறப்பான தரமான மாசான சம்பவங்கள் பண்ணாரு. சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த வீட்டு தலை டாஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியால உட்கார வச்சு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா கடைசியா கூப்பிடுறேன், இதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸையும் கிடையாது, பிக் பாஸ் வீடும் தனித்தனியா கிடையாது, எல்லாம் ஒரே வீடியோ ஆயிடுச்சுலாம்.
ஏன்னா நீங்களா தண்ட கருமாதிரம் வெட்டு முண்டம் வீணா போன தண்டம், உங்களுக்குலாம் இந்த லக்ஸரியை கொடுக்கறதே வேஸ்ட்டுன்னு சொல்லி கழுவி டீசெண்டா ஊத்துனாரு. இதை வந்து உடனே பெருமையா நினைச்சுட்டா அப்பா சந்தோஷம், இதுக்கப்புறம் எல்லாம் ஈக்குவல் தான், ஜாலி தான்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கின்னு கத்திச்சு. நம்ம எஃப்ஜே மட்டும் கத்துனாரு, காய்ஸ் ஆக்சுவலா நம்ம இதுக்கு அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னா. ஆனா பக்கத்துல சபரி விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா. அப்படி அதான் 4 பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு. பிக் பாஸே பார்த்துட்டாரு. ஓகே இவங்க ஃப்ளோக்கு போனோம் அப்படின்னா இந்த லக்ஸரி இந்த இதுவெல்லாம் கூட வச்சாங்கன்னா கண்டிப்பா இது பழைய டீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத டீம், அவங்க வந்து கண்டிப்பா எதனா குளற பண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் சூப்பரா கொண்டு போறாங்களா, அதுக்கேத்த மாதிரி வீடை மாத்தணும் அப்படின்னா இதை நார்மலா ஆக்கணும்னு சொல்லி நார்மலா ஆக்கிருக்கிறதா என்னோட புரிதல். அப்புறம் நம்ம வீட்டு தலை திவ்யா கணேசன் வந்து லிவிங்ல உட்காந்து பிரிக்கணும். அப்ப வந்து ஒரு பல சம்பவங்கள் நடக்குது. சேம் எப்படி போன வாய்க்கு வந்து நம்ம பிரவீன் ராஜ் கேப்டன் ஆனப்ப நம்ம பாரு வந்து நோஸ் கட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்களோ, அதே மாதிரி ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்றப்பெல்லாம் நம்ம திவ்யா சும்மாவா பதிலுக்கு நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே டன், இது வந்து இவங்களதான் செலக்ட் பண்ணணும். பட் ஆனா 4 பேர் நான் குக்கிங் தெரியாதும் சமைச்சு நிக்க வச்சுட்டு என்ன பண்றதுங்கிற பாயிண்ட், வேலிட் பாயிண்ட் வச்சாங்க. பட் இருந்தாலும் அப்படின்றப்ப பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு இல்ல ஆமான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நார்மல் பழைய கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா திரு முடிச்சிருப்பாங்க. ஆனா திவ்யா சூப்பரா ஹலோ பிக் பாஸ் சொன்னது கேட்டுச்சுல்ல, நான் இதெல்லாம் தப்பு பண்ணேன்னா அவரு கரெக்ஷன் பண்ணுவாரு, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, மூடிட்டு உட்காருங்கன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அப்புறம் நம்ம பாரு வந்து மறுபடியும் திக்குன்னு ஏன் பேசிட்டு இருக்கு, இவங்க பொறுமையா கேட்டுட்டு திருப்பி இவங்க பேசுறப்ப மறுபடியும் என்ன பண்ண பாரு, இவங்க பேச வேணாம் பேச பார்த்தீங்களா, அழகா நோஸ்கர் பண்ணாங்க. ஏமா பாரு நீ பேசுறப்ப நான் பேசினேன்னா கேட்டு தானே இருந்தேன், இப்ப நான் பேசுறேன் நீ கேளுன்னு வாய் அடைச்சு உட்கார வச்சுட்டாங்க. இது நடுவுல வியானா வந்து ஹலோ எங்களெல்லாம் பேசாம ஸ்கூல்ல இருக்க மாதிரி வாயில விரல வச்சுக்கிட்டுலாம் உட்கார முடியாது சொல்ல. அம்மா உன்னை வாயில விரல வச்சுட்டுலாம் உட்கார சொல்ல, நான் பேசுறப்ப சும்மா இருன்னு மட்டும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வியானாக்கு ஒரு இது அடிச்சு விட்டாங்க. அப்புறம் நம்ம திவாகர் வராரு, எங்க நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது ரொம்ப ஓவரா இருக்குங்க. என்ன ஏமா நான் தான் வீட்டு தள்ள டாஸ் வின் பண்றேன், நான் தான் கேப்டன், நான் தான் சொல்லுவேன், நான் சொல்றது விருப்பம் தான் கேளு இல்லைன்னா கேட்காத அப்படின்னு அழகா யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி பக்காவா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ பிடிச்சிருக்கு. டே 1 வியாவோட கேப்டன்சி இன்னும் 4 நாள் இருக்கு. அவங்க இன்னும் பற்பல சம்பவங்கள் பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா மக்களே? என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிற எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டுவார் மீடியாங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம புதுசா வந்த வீட்டுக்குள்ள வந்த 4 பேரை பத்தி பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல எல்லாருமே காமனா சில விஷயங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. நம்ம திவாகர் பாரு மட்டும் பாரு கொஞ்சம் ஓவரா வன்மத்தை கக்குனாங்க. அதை பத்தி உங்க கருத்து கணிப்புல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாபாய், see you.